கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான்னு ஆதியாகமம் 27:41 நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை பறிச்சது ஏசாவை மூர்க்கமடைய செஞ்சுது. கொதித்தெழுந்த கோபம் இத்தனை வருடங்களா தன்னுடைய இளைய சகோதரனுக்கு எதிராக ஏசா வளர்த்த வெறுப்பை பிரதிபலிச்சுது. தன்னுடைய தாயும் தம்பியும் சேர்ந்து தன்னை ஏமாற்றியதுக்காக கொலை செய்ய எண்ணினான். இந்த வஞ்சக செயல் இத்தனை வருஷம் அவனுக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த மிருகத்தை மேலே கொண்டு வந்துச்சு. ஏசா கிட்ட இருந்து சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை திருட ரெபேக்கால் செஞ்ச சதி மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்திடுச்சு. யாக்கோபு தன்னுடைய தந்தை ஈசாக்க இல்லை சகோதரன் ஏசாவை ஏமாற்றியதுனால சம்பாதிச்சது ஒன்றுமே இல்லை. அவனுடைய உயிருக்கு இப்போ அச்சுறுத்தல் வந்துருச்சு. அவன் கொல்லப்பட்டா அவனுடைய தந்தை அவனுக்கு வழங்கிய ஆசீர்வாதத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? பிரச்சனை வெகு தூரம் போயிடுச்சு. பாவம் குடும்பத்தை ரொம்ப ஆழமாக பாதிச்சிட்டு இருந்துச்சு. ஏசாவினுடைய கோபமான வார்த்தைகளை கேட்ட ரெபேக்கால் யாக்கோபை அதிலிருந்து தப்புவிக்க புதிய திட்டம் ஒன்று தீற்றா. அதை செயல்படுத்த கணவன் ஈசாக்கின் அனுமதிக்கு கொண்டு வர்றா. ஈசாக்கு யாக்கோபை அழைச்சி அவனை ஆசீர்வதிச்சு, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான்னு ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு செஞ்ச வஞ்சகத்தை ஈசாக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ளலன்னே தெரியுது. அவனுக்கு இவ்வளவு ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திய அந்த கொடூரமான செயலை பற்றி இங்கே எதுவுமே பேசாமல் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இந்த மென்மையான அணுகுமுறை மற்றும் அன்பின் வெளிப்பாடு ஆரம்ப நாட்களில் கர்த்தர்கிட்ட சிறிது நெருக்கமாக வாழ்ந்ததுனால உருவானதாக இருக்கலாம். இந்த முறை ஆசீர்வாதத்தை ஈசாக்கு யாக்கோபுக்கு மனம் உவந்து வழங்கினான். அது அன்பு தந்தையின் இதயத்திலிருந்து வந்த வார்த்தைகளாக இருந்துச்சு. ஈசாக்கு ஏசாவை அதிகமாக நேசிச்சிருக்கலாம், ஆனால் அவனுக்கு யாக்கோபு மேலே அன்பு இல்லாமல் இல்லைன்றதையே இது காட்டுது. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராகன்னு சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான்னு 3-4 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு தன்னுடைய மகன் யாக்கோபுக்காக ஜெபிச்சப்போ அவனுடைய நினைவு பெரிதும் தூண்டப்பட்டிருக்கணும். தன்னுடைய சந்ததியினரை பற்றி கர்த்தர் தாங்கிட்ட பேசியதை அவன் நினைவு கூர்ந்திருக்கணும். நீண்ட காலமாக கர்த்தருடைய இந்த வாக்கு தத்தங்கள் ஈசாக்கு நினைவில் உறங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஜெபத்தில் வாக்குறுதியின் வார்த்தை நினைவுக்கு வந்துச்சு. அது யாக்கோபுக்கு அவனுடைய ஆசீர்வாதமாக மாறுச்சு. ஆபிரகாமையும் ஈசாக்கையும் அழைச்சி வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதித்த ஆண்டவர் யாக்கோபையும் வழி நடத்தணும்னு ஆசீர்வதிச்சான். யாக்கோபு ரெபேக்காலின் செல்ல பிள்ளை இல்லையா? எத்தனை முறை அவன்கிட்ட தான் வளர்ந்த ஊரை பற்றியும் தான் முன்பின் தெரியாத ஈசாக்க மணப்பதற்காக 2 நாளில் புறப்பட்டு வந்ததை பற்றியும் கதையாக சொல்லியிருப்பா. ஏசா மணந்த 2 புறஜாதி பெண்களால் மனநோவு அடைஞ்சிருந்த அவ யாக்கோபுக்கு தன்னுடைய குடும்பத்தில் பெண் கொள்ளணுன்ற ஆவலையும் ஊட்டியிருப்பா. ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன் எலியேசர் கிட்ட ஈசாக்குக்கு பொருத்தமான மனைவியை கண்டுபிடிக்கும்படி கட்டளையிட்டது போல இப்போ யாக்கோபுக்கு ஒரு கானானிய பெண்ணை மணந்து கொள்ளக்கூடாதுன்னு ஆணித்தரமாக கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. அவன் தன்னுடைய மாமா லாபானை தேடி செல்லும்படியான கடினமான இலக்கு இருந்துச்சு. தாயின் உள்ளத்தின் ஆவலை நல்லா அறிஞ்ச யாக்கோபு 500 மைல் தூரமான ஆரானை நோக்கி புறப்பட்டு போனான். பிரியமானவர்களே, யாக்கோபு மறுபடியும் தன்னுடைய தாயின் முகத்தை பார்த்ததா வேதம் சொல்லலை. ஏசாவும் வீட்டை விட்டு வெளியேறான். சில நாட்களில் திரும்பி வந்துடுவோன்னு தான் யாக்கோபு நினச்சிருப்பான். ஆனால் 20 வருடங்களுக்கு முன்னால் தான் நேசித்த வளர்ந்த இடத்துக்கு அவனால் திரும்ப முடியாதுன்றதை அவன் உணரவே இல்லை. ரெபேக்காலும் தன்னுடைய மகன் ஒரு நல்ல மனைவியோட திரும்பி வருவான்னு எதிர்பார்த்து தான் அவனை வழி அனுப்புனான். ஆனால் அவன் மறுபடியும் இந்த பூமியில் அவனை பார்க்கவே இல்லை.
ரெபேக்காள் மரிக்கும்போது எந்த பிள்ளையும் பக்கத்தில் இல்லை. என்ன பரிதாபம்! பச்சபாதம், பொய், புரட்டு, ஏமாற்று ரெபேக்காளுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துச்சு? பிள்ளைகளுக்குள்ள அடிதடி, கொலை வெறின்னு வீடே ரெண்டு பட்டு போயிருந்துச்சு. கடைசியில் அவ மரிக்கும்போது கண்ணீர் விட ஒரு பிள்ளை கூட பக்கத்தில் இல்லை. அவ விதைத்த பச்சபாதம்ன்ற வித நம்பிக்கையின்மை, கசப்பு, பழி வாங்குதல்னு கனி கொடுத்துருச்சு. தேவனை அறிஞ்ச ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாய் ஏமாற்றியதுனால வந்த விளைவுகள் நமக்கு எச்சரிக்கையா இருக்கட்டும். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.